Hi everyone, welcome back to Cultural Kalanjam channel. 9th standard maths subjectல quarterly examination September 2025 கான important sums தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சப்ஜெக்டில் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் லாங்குவேஜ், ரியல் நம்பர்ஸ், அல்ஜிப்ரா அண்ட் ஜாமெட்ரி. செட் லாங்குவேஜில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் சம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ் 1.2, 1.3, 1.7, 1.9, 1.15, 1.17, 1.19, 1.27, 1.30 and 1.31. இதுதான் பார்த்தீங்கன்னா செட் லாங்குவேஜில் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் 2 மார்க் சம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 1.1ல் செகண்ட் சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து சம். 1.2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம், தேர்ட் சம், ஃபிஃப்த்து சம், செவன்த் சம் அண்ட் எய்த் சம். 1.3ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம் அண்ட் ஃபிஃப்த்து சம். 1.4ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம் அண்ட் ஃபிஃப்த்து சம். 1.6ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம் அண்ட் எய்த் சம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.21, 1.22, 1.23, 1.24, 1.25, 1.26, 1.32 and 1.34. எக்ஸசைஸ் சம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல் பார்த்தீங்கன்னா தேர்டு சம், ஃபோர்த்து சம். 1.5ல் பார்த்தீங்கன்னா தேர்டு சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம், செவன்த் சம், நைன்த் சம் அண்ட் 11th சம். 1.6ல் பார்த்தீங்கன்னா தேர்டு சம், நைன்த் சம் அண்ட் 10th சம். நெக்ஸ்ட்டு ரியல் நம்பர்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.1, 2.4, 2.6, 2.7, 2.12, 2.17, 2.20, 2.25, 2.26, 2.28 and 2.29. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம். 2.2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம் அண்ட் ஃபிஃப்த்து சம். 2.3ல் பார்த்தீங்கன்னா தேர்டு சம். 2.6ல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம். 2.8ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம் அண்ட் ஃபோர்த்து சம். 5 மார்க் சம்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5, 2.14, 2.15, 2.23, 2.27 and 2.31. 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.2ல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம். 2.4ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம். 2.6ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம். 2.7ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்டு சம் அண்ட் ஃபோர்த்து சம். 2.8ல் பார்த்தீங்கன்னா தேர்டு சம் அண்ட் ஃபிஃப்த்து சம். அல்ஜிப்ராவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1, 3.4, 3.5, 3.6, 3.7, 3.9, 3.10, 3.13, 3.18, 3.21, 3.23, 3.25, 3.27, 3.29, 3.33, 3.41, 3.48 and 3.50. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த் சம், செவன்த் சம், நைன்த் சம் அண்ட் 10th சம். 3.2ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம். 3.3ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்டு சம், எய்த்து சம். 3.4ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து சம். 3.7ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்டு சம். 3.9ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம், செகண்ட் சம். 3.11ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம், செகண்ட் சம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 3.11, 3.12, 3.15, 3.20, 3.26, 3.31, 3.34, 3.36, 3.37, 3.40, 3.49, 3.52 and 3.53. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.3ல 5th சம் 6th சம் 9th சம் அண்ட் 11th சம். 3.4ல பார்த்தீங்கன்னா 9th சம்
10th சம் 11th சம் 3.7ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் 5th சம் 6th சம் 7th சம் 3.8ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் 3.14ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் அண்ட் 5th சம் கிராஃப் சம்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 3.42 3.44 3.45 அண்ட் 3.46 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.10ல் இருக்கிற எல்லா சம்மையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அப்போது தான் நீங்கள் கிராஃபில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஜாமெட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.1 4.3 4.7 4.9 அண்ட் 4.10 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1ல் செகண்ட் சம் 5 மார்க்ஸ் சம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1ல் தேர்ட் சம் ஃபோர்த் சம் அண்ட் 5th சம். குவார்ட்டர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க் சம்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.